ஹலோ. ரொம்பவே பேர்னிங் ப்ராப்ளம் இந்த தெருநாய் பற்றி. ரெண்டு பேருமே ரைட்டு, ரெண்டு பக்கமும் நியாயங்கள் இருக்கின்றன. அண்டு தேர் ஆல்சோ அன்ரீசனபிள். ஃபஸ்ட்டு இது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த தெருநாய் இப்போ சமீபத்தில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரே காரணம், கவர்மெண்ட் இது யாரும் சொல்லாத, நான் புதுசாக சொல்லலை, கருத்தடை இதை டாக்ஸுக்கு பண்ணுறதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நம்ம ஊரில் எந்த ஆட்சி வந்தாலும் எங்கேயும் ஊழலுங்க. அவங்க எதுவும் மனுஷங்களுக்கே ஒன்றும் சரியாக பண்ணுறதில்ல. மிருகத்துக்கு எங்கே பண்ண போகிறாங்க? ஆன்டி ரேபிஸ் போனோன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, அது திருப்பி கூட வர்றது கிடையாது. ஏன்னா தெருவில் பார்த்துருக்கேன் நான் நாய்களை. ஒரு தடவை பார்த்தனா அடுத்த தடவை இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த கருத்தடை ஆப்ரேஷனும் பண்ணுறதில்ல. இதை தவிர நாய்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, அதுகளுக்கு ரொம்ப சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால் அது அப்படி ஆறுதுன்னு. அது சாத்விக் உணவு. இதில் நான் சைவம் அசைவம்லாம் பிரித்து பேசலைங்க. சாத்வீக உணவு கொடுக்குற நாய்க்கு அதை இந்த அளவு கடிச்சு பண்ணுறது கிடையாது. பட் ஊரை சுற்றி கறிக்கடை, அவங்க எல்லா சாப்பாடும் அதுக்கு அவங்க கட் பண்ணி போடுற மிச்சம் மீதாரியே போடுறாங்க. பச்சையாக சாப்பிட்ற அதுக்கு ஒரு வெறி வந்துடுறது. இந்த சைடில் நம்ம இதெல்லாம் எதுவுமே ஒரு அட்டெம்ப்டும் எடுத்துக்காமல், இந்த பூமியில் அதுக்கும் இருக்க ரைட் இருக்குது. ஓகே, வி ஆல் ஷேர் த ஸ்பேஸ். இதை சொன்னால் அடிக்க வருவாங்க, அதனால் அதை பற்றி எனக்கு பேச முடியல. பட் இதையே உணராமல் நம்ம நாயினா அந்த பிரச்சனையை சொல்கிறோம். நாய்க்கு ஒன்று வச்சுக்கோங்க, வெரி எக்ஸ்ட்ரீம்லி டெரிட்டோரியல். அது அந்த ஏரியாவுக்கு நம்ம போனோன்னா அது குறைக்கும். ஒன்று, அதுக்கு ஏதாவது உடம்புல இருந்ததுன்னா, அது பிரெயின் டியூமரோ லிவர் ப்ராப்ளமோ எது இருந்ததுனாலும் அதுலேயும் அது அதனால் கடிக்கும். அது அப்புறம் ஒரு மதர்லி இன்ஸ்டிங்க்ட், குட்டி போட்டுருந்தால் அந்த பக்கம் போனால் கடிக்கும். சரி, இதெல்லாம் என்னங்க நம்ம ரிஸ்க் எடுத்து பார்க்க முடியுமா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம மேற்கூறிய இது முறைகளை கடைப்பிடிக்கலாமே. அதை அழிச்சின்னு போயிட்டு அதுக்கு நியூட்ரல் பண்ணி வைக்கலாமே. என் வீட்டில் 2 பூனை வரும், அதுக்கு நான் சாப்பாடு போடுவேன். இந்த சைவம் அசைவம் நான் தான் சொல்லிட்டேனே, அந்த ஏரியாக்கே நான் போகல. தோஸ் ஆர் ஆல் ஃபுட்டு சாய்ஸ். ஒவ்வொருத்தரோடு இந்த ஃபுட் சைக்கிள் அப்படி தான் இருக்குது. அதனால் அப்படி இருக்குது. ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை தின்னு தான் காட்டில் வாழறது. ஏன்னா அது இறைவனோட படைப்பு. அது நமக்கு தான் தெரியும் வலி வேதனையெல்லாம். நம்ம தான் இந்த வெஜிடேரியன் பிரிவெல்லாம் வச்சுருக்கோம், அதுகளுக்கு தெரியாது. அதே மாதிரி நாயும் பேசிக்கலி நான் வெஜிடேரியன். பட் அதுக்கு இத்தனை மனுஷன் இருக்கும், ஒரு நிமிஷத்துக்கு 250 குழந்தை பிறக்கிறது. அது மேலே ஒரு கம்பேஷன், அதாவது சக உயிர் மேலே. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடினார் பாரதியார், முண்டாசு கவி. நம்ம அதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம சக மனிதர்களிடமே அன்பாக இருக்கிறது இல்லை, சக மிருகங்களோட இருக்க எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? அந்த மிருகங்கள்கிட்ட ஒரு அன்பை காட்டி, ஒரு பரிவை காட்டி சாப்பாடு போட்டு செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக பசியில் வாடாதுங்க, அதுகளுக்கு மற்ற ப்ராப்ளம் வராது, அது கடிக்காது. இது ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மை. அதோடு நான் சொல்கிற மாதிரி நியூட்ரல் பண்ணோன்னா அந்த நாய் குட்டி போடுறது குறையும். அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம்தான் இருக்கும். இது ஒரு சர்வீஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். எங்கே கவர்மெண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணுறது? நான் தான் சொல்லிட்டேனே, எந்த கவர்மெண்ட்டுமே இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா மிருகங்களை பற்றி அவங்களுக்கு எந்த வித அக்கறையும் இல்லை. அந்த மிருகங்கள் தாங்க இருக்கோங்கிறத கடிச்சு தான் காமிச்சிக்க வேண்டியிருக்கு. நாயின்னு ஒன்று இருக்குன்னு இப்போ இதனால தான் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி, இவ்வளோ பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசி வரோம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளமாக மாறுற வரைக்கும் தான் நம்ம பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம பார்க்குறது இல்லை. மிருகங்கள் பிடிக்காதது அவங்க இஷ்டங்க. ஆனால் குரூயலாக இருக்க வேண்டாமே. Let us not be cruel to them. We love them. They are there to be loved. Thank you.